ஹாய் நண்பா நண்பி, அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. சரி, அதனால் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். சிக் எக் ஒயிட் வந்து சொன்ன ஒரு 3 ரூபீஸ் சேவ் ஆகிருக்கு, 16 ரூபா. அப்புறம் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பும் ஒரு சரம் வந்து 13 ரூபா கொடுத்துருக்கோம், அதுவும் 16 தான் இருந்ததுல. இப்போது சிந்தால் சிகப்பு சோப்பு அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே இருக்குது. சிந்தால் சிகப்பு சோப்பு வந்து 9 ரூபா 50 காசு, இங்கே வாங்கினா 10 ரூபா. அதனால் பார்த்தீங்கன்னா 12 120 ரூபா ஒரு 114 ரூபா, ஒரு 6 ரூபா சேவ் ஆகிருக்கு இதில். அப்புறம் வந்து ஸ்டே ஃப்ரீ வந்து 118 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 ரேட்டு. நமக்கு பண்ணது பார்த்திங்கன்னா 118, ஒரு 5 ரூபா சேவ் ஆகிருக்கு இதில். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து 84 ருபீஸ், 1 கிலோ வாங்கியிருக்கு 84. சிந்தால் ப்ளூவும் அதே தான் 57. சிந்தால் லெமன் வாங்கியிருக்கேன், அதுவும் 57. அப்புறம் இந்த முட்டை வந்து இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. முட்டை இந்த பில்லில் இல்லை, முட்டை தனியாக நான் வாங்கினேன். முட்டை வந்து இப்போ ரேட் அதிகமாக தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் முட்டை ரேட்டு. 7 ரூபா 10 பைசா போட்டிருக்காங்க விலை. 12 முட்டை 85.20. இங்கே எவ்வளோம்மா கடையில் முட்டை? 8 ரூபா 40 பைசா அப்படின்ற கணக்கில் போடுறாங்க. 8 ரூபா, சில டைம் 9 ரூபான்னு கூட கணக்கு போட்டுறாங்க. ஒரு முட்டை வாங்க போனால் 9 ரூபா அப்படின்னு போட்டுடுறாங்க. ஆனால் இங்கே ஓரளவுக்கு மிச்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜில்லட் கார்ட், எனக்கு வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு ஜில்லட் கார்ட் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு 4 ரூபா சேவ் ஆகிருக்கு. 15 ரூபாங்க இதோட ரேட்டு. ஒன்று வந்து 15 ரூபா. இந்த 4னா பார்த்திங்கன்னா நான் இங்கே கடையில் வாங்கினேன்னா 60 ரூபா வரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 50 ரூபா வந்திருக்கு, ஒரு 10 ரூபா சேவ் ஆகிருக்கு. மொத்தமாக இதில் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 12 ரூபா 80 பைசா. இதில் சேவிங்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா 370 ரூபா 50 காசு. நாங்கள் இந்த மாதிரி தைலம் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து அப்பப்போ கால் வலி வருப்போ இந்த மாதிரி தைலம் தான் யூஸ் பண்ணுறோம், சரமாக வாங்கி. சோப்பு கூட இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சோப்பு 10 ரூபா சோப்பு. ஏன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து உள்ளே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 ரூபா சோப்புனா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு சோப்பு, இப்போ என் மனைவிக்கு ஒரு சோப்பு, அம்மாவுக்கு ஒரு சோப்புன்ட்டு ஆளுக்கு ஒரு சோப்பாக டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது டக்குன்னு வெளியே போகும்போது கூட அழகாக ஒரு சோப்பை எடுத்து பேக்கில் போட்டு கிளம்பிடுவோம் அந்த டே யூஸ்க்கு. அவ்வளோதான், வாங்கினது தான். அப்புறம் போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தது, ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், ப்ளைன் கேக்கு. அவ்வளோதான், ப்ளைன் கேக்கு, மிக்சர் வாங்கினேன். ஸோ மொத்தம் வாங்கின செலவு பார்த்திங்கன்னா ஒரு 2793, 2807 ரூபா கம்மியாக இருக்குது. இதில் ஒரு 135. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்த்தா 3000 ரூபாய் ஆயிடுச்சு. 3000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் நிறைய லிஸ்ட்டு இருந்தது, எல்லாத்தையும் கழிச்சிட்டு வாங்கினதே இந்த அளவுக்கு ரேட் வந்துடுச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.